வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவக்காவை வச்சு சூப்பர் டேஸ்டியான ஒரு ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கை அளவுக்கு புளிய ஒரு கிண்ணத்துல சேர்த்துட்டு 500 ml தண்ணி விட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுப்போம். பாவக்காய் 3 இந்த சைஸ் தான் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 150 கிராமுக்கு இருக்கும். இது மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 1 இன்ச் அளவுக்கு இருக்கட்டும். உள்ள இருக்கிற விதை பகுதியை நீக்கிடலாம். இப்ப இது ரெடியா இருக்கு. அடுப்புல கடாய் வச்சுட்டு 500 ml தண்ணி விட்டு கொதி வர விடுவோம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த பாவக்காவை சேர்த்துக்கலாம். இத 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்லயே வேக விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. பாதி வாசிக்கு வந்துட்டு இருக்கு. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணி எல்லாம் வடிச்சிடலாம். இது மாதிரி செய்யறதுனால பாவக்காயில இருக்கிற கசப்பு தன்மை போயிடும். இப்ப அடுப்புல கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடி, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு புளி தண்ணியை விட்டுண்டு பாவக்காவையும் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இத 5 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல கொதிக்க விடுவோம். 2 நிமிஷத்துல இப்படி இருக்கும். 5 நிமிஷத்துல பெர்ஃபெக்டா வெந்துட்டு இருக்கு. நல்லா திக்கா இருக்கு. இதுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துண்டு 3 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நல்ல வாசனை வருது. போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சுடு சுட சாதத்துல 1 ஸ்பூன் நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ விட்டுண்டு இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு சாப்பிட்டா டாப் கிளாஸா இருக்கும். ஈவன் இது இட்லி தோசைக்கு கூட சூப்பரான காம்பினேஷன் இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.